ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடை மாவு செய்ய போகிறோம். அதுக்கு புழுங்கலரிசி ஒரு கப்பு, கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு கப்பு போடுவேன், துவரம்பருப்பு, ரவுண்டு உளுந்து, கடலைப்பருப்பு. இப்போ இதை ஊற வச்சு இன்றைக்கி அடை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஊறிட்ட உடனே நம்ம அரைக்கும்போது காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வெங்காயம்லாம் போடணும். இப்போதைக்கு நான் இதை கழுவி ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கிறதுக்கு மிக்சியில் பூண்டு, பெருஞ்சீரகம், மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கின்னு இப்போ ஊற வச்ச மாவு அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கணும். அரிசி பருப்பை சேர்த்து இந்த மிளகா பூண்டோட இப்போ அரைக்கணும். உப்பு போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாவு அரைச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும். கரைச்சிட்டு அப்புறம் செய்யறத சொல்கிறேன். இது பாருங்கள், அடை மாவுக்கு இதை வதக்கி கொட்டணும். நான் வெங்காயம், இது கேரட்டு, தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய். இந்த காரம் இருந்தாலும் இது கொஞ்சம் கடித்து சாப்பிட்டுக்கோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்கி இதில் கொட்டணும். பாருங்கள், வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் வதங்கினோடனே இந்த கேரட்டையும் தேங்காய் போட்டு லைட்டாக வதங்கினோடனே மாவில் கொட்டி கிண்டிக்க வேண்டியது. இதை பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ வதங்கண்டை இதை அடை மாவில் கொட்டிட்டு இதை அப்படியே இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெடி பண்ண அடை மாவை ஊற்றுப்போம். பாருங்கள், அடை சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி வச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூடான அடை. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் சட்னியை இதில் ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அடை ஹெல்த்தியானதும். காலை டிஃபன் எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னியும் அடையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.